எழுதினீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு 5 மார்க்ஸ் டெஃபினட்டாக 4.5 மார்க் டு 4 மார்க்ஸ் டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேப்பா, இது பார்த்துட்டிங்கன்னா இங்கிலீஷில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எப்படிலாம் அட்டன் பண்ணணும், எவ்வளோ மார்க்ஸ் ஓரளவுக்கு வெயிட்டேஜஸ் தருவாங்க ஆவரேஜாக அப்படின்றத ஒரு 4 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட் ஒரு 3 to 3.5 மினிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பேராகிராஃபு எப்படி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, போயம், ப்ரோஸு, சப்ளிமெண்ட்ரி மூணுமே எந்தெந்த லெசன் படித்தா போதும், அதை எப்படி பர்சன்டேஷன் பண்ணணும், எப்படி ஃபுல் மார்க் 5/5 கொடுப்பாங்க, வொக்காபுலரி பார்ட் உட்பட எல்லாம் அட்டன் பண்ணணும், எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு 5 to 6 மினிட்ஸாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் இங்கிலீஷில் சென்டம் எடுக்கணும் அப்படின்றது எய்ம் இருக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தமிழ் லெசன் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா, வீடியோக்குள்ளே போகலாமா? அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லாம் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரோஸில் 1, 3, 5, 6 இந்த 4 லெசன் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. போயமை பொறுத்தவரை ஃபஸ்ட் லெசன், 3rd லெசன், 5th லெசன் கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிச்சிருக்கணும். சப்ளிமெண்ட்ரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு 2 லெசன் படித்தாலே போதுமானது. ஓரளவுக்கு எல்லாம் இந்த காமன் பேராகிராஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களோட கைட்ஸில், அதை ஓரளவுக்கு ரெஃபர் பண்ணிட்டு எழுதுங்க, அதே போதும். பேராகிராஃப் பொறுத்தவரை மறந்துடாதீங்க, சினாப்சிஸ் போடுங்க. சினாப்சிஸ் போட்டுட்டு அந்த போயமு, அதோட போயட், ஆத்தரு, தீமு, அப்புறம் மாரல், சைட் ஹெட்டிங், அந்த சினாப்சிஸ்ன்னு போட்டு பாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸு. ஸோ அதனால் சைட் பை சைடு காமிக்கிறேன், பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் சார் பேராகிராஃப்லாம் ஓகே சார், இது ஓகே, நான் அதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன். 2 மார்க்கில் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, 2 மார்க்கை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்கு மந்த்லி எக்ஸாம்ஸ்லாம் நடந்தால் எந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு ஃபைனல் ஷார்ட் ரிவிஷன் மாதிரி பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து வச்சுட்டு அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு படிங்க முதல்ல. அது ஓரளவுக்கு படித்தாலே போதும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸ் அவ்வளோதான். 5 மார்க்ஸ் நான் சொன்ன வேலை நான் ப்ரோஸு, போயம், சப்ளிமெண்ட்ரி சொல்லியிருக்கிறேன். எப்படி பர்சன்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். சினாப்சிஸ் அப்படின்னு போட்டுட்டு போயம், போயட், தீம் அப்படின்னு போட்டு மாரல் அப்படின்றது மஸ்ட் எழுதியிருக்கணும். எழுதிட்டு இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் மஸ்ட், அதை நீங்கள் எழுதிக்கோங்க. மினிமம் ஒரு போயமில் சைட் ஹெட்டிங் ஒரு 3 to 4 சைட் ஹெட்டிங் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன், கன்க்ளூஷன் தவிர்த்து, சரியா, அப்படி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. 5/5 வரணும் அப்படின்னா மஸ்ட், அதுதான். ஸோ அதை நீங்கள் பர்சன்டேஷன் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. அண்ட் தென் வொக்காபுலரி பார்ட்டில் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் வொக்காபுலரி பார்ட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகேங்களா. அப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கைட்ஸில் இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒர்க் புக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதே போதுமானது. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் படிக்கக்கூடியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், 2 மார்க்கு, மெமரி போயம், இவ்வளோ தான் இந்த செஷன் தான். இது எல்லாமே அடிஷனல் செஷன்ஸ் தான். அடிஷனல் செஷன்ஸ் எப்படி நான் படிக்கணுன்றதை சொல்லிட்டேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க, பேராகிராஃபை பொறுத்தவரை இந்த வேலை எழுதுங்க. டெஃபினட்டாக எல்லாருமே 15/15 அப்படின்றது கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகேவா. ஸோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து நம்ம அந்த எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓகே, ஓகே, எல்லா செஷன்ஸும் அதே தான். அந்த டைட்டில் கொடுத்துட்டு ஆத்தர் போட்டு தீம் எழுதிட்டு ஃபைனலாக மாரல். நீங்கள் சினாப்சிஸ் அப்படின்னு போட்டு இன்ட்ரோடக்ஷன் போட்டு சைட் ஹெட்டிங் எல்லாம் எழுதிட்டு கன்க்ளூஷன் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டுட்டு எழுதிட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு 5 மார்க்ஸ் டெஃபினட்டாக 4.5 மார்க் டு 4 மார்க்ஸ் டெஃபினட்டாக கொடுத்துருவாங்க. அதன்படி பர்சன்டேஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பேப்பர் பர்சன்டேஷனும் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. எல்லாமே நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக இங்கிலீஷில் சூப்பர் மார்க்ஸ் வாங்கலாம். சரியா. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த டாபிக் வைஸ் ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு பொறுத்தவரை பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே லோ லேர்னர்ஸ் கேட்டகிரி எல்லாமே காமன் தான். டாப்பர்ஸ், ஆவரேஜ் எல்லாமே காமன் தான். எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பொறுத்தவரை நான் சொல்கிறதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட் இருக்குது. 2 மார்க்கு, 5 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் காமனாக படிச்சுக்கோங்க. அந்த அடிஷ்னல் செஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 14 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பஞ்சுவேஷன் மார்க்கு, டேரக்ட் இன்டேரக்ட் ஸ்பீச்சில் நான் ஆல்ரெடி நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன். 2 மார்க்கில் 1 மார்க் ஓரளவுக்கு எழுதுகிற மாதிரி எப்படி படிச்சிருக்கணும். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், புக் பேக் ஓரளவுக்கு படிங்க. ரோட் மேப் ஓல்றவும் சொல்லிட்டேன். ரைமிங் வேர்ட்ஸ் அதே மாதிரி சொல்லிட்டேன். ரைமிங் ஸ்கீம் சொல்லிட்டேன். அலிட்ரேஷன்ஸ் வேர்டும் சொல்லியாச்சு. பொயட்டிக் டிவைஸ் நான் சொன்ன மாதிரி நான் கொஸ்டின் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். ரீஅரேஞ்ச், டபுள் சென்டென்ஸ் சேம் as தான். அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு அந்த லைவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் ரைட்டிங் இவ்வளோ தாங்க முடிஞ்சுது. எல்லாம் பாருங்கள். அப்ராக்சிமேட் மார்க்ஸ் ஓரளவுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்கள் நீட்டாக பர்சன்ட் பண்ணாலே போதுமானது. டெஃபினட்டாக எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கலாம். ஓகேவா.
ஓகே, எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ 1 to 14 கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பாருங்கள். டெஃபினட்டாக எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலான்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.